கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 42:1. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தாகம், ஆத்தும தாகம். இன்றைக்கு மான் நீரோடையை வாஞ்சித்து கதறுகிற ஒரு தேடல். தாவீது சொல்கிறான், ஒரு மான் நீரோடையை தேடி ஓடுகிறது போல நான் உம்மை தேடுகிறேன். தேடல், நம்மளுடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இங்கே வேதத்துல இங்கே 42வது சங்கீதத்துல இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தாவீதுடைய சூழ்நிலை. அவனுக்கு கர்த்தர் அவன் ஆண்டவரை விட்டு விலகுகின்ற காரியங்கள், அவனுடைய நிலைமை, அவனுக்கு யாருக்குமே நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவன் சந்திக்கிறான். அங்க 42:3 குறிப்பிடப்பட்டு, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்கிறான். பாருங்க, சில நேரங்கள்ல நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, ஏதாவது ஒரு தடை, ஆசீர்வாத தடைகள் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம கூட இருக்கிறவங்க, நீ ஜெபிக்கிறியா, வேதத்தை வாசிக்கிறியா, ஆண்டவர் உன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்கும்போது சில நேரங்களை நம்ம என்ன செய்கிறோம்? கண்ணீர் வடித்து விடுகிறோம். தாவீதும் அதே போலதான். அவன் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிடுச்சு, அவ்வளவு பாடுபடுகிறான், அவ்வளவு துக்கப்படுகிறான். அந்த 42வது சங்கீதம் அங்க ரொம்ப சில நேரங்களில் நாமும் அதை வாசிக்கும் போது அது நமக்கென்று இது எழுதப்பட்டிருக்கிற சங்கீதத்து போல இருக்கும். அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது 5வது வசனம் பாருங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்கிறார். என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? ஆத்மாவிலே கலக்கம். இங்கே தாவீதுக்குள்ள ஒரு கலக்கம், அவ்வளோ பிரச்சனைகள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். நமக்கு பசிச்சா, நம்மளுக்கு ஒரு சரீரத்துல பசிக்கும் போது நம் உட்கொள்ளும் ஆகாரம் நம்ம சாப்பிடவில்லை என்றால் நம் உடல் சரீரம் பலவீனமாகிவிடும். அதே போலதான் ஆத்மா அதே போலதான். நம் ஆத்மா சில நேரம் சோர்ந்து போய் விடுகிறது. இங்கே வேதத்துல கலாத்தியர்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆவியும் உற்சாகமானது, மாம்ச பலவீனம், ஆவியின் உற்சாகம். அப்போ மாம்சத்திலையும் பலவீனம், ஆவியிலும் பலவீனம். இப்படிப்பட்ட நிலைமையில தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ஆத்மாவை நீ ஏன் கலங்குற? நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிற மனக்கலக்கம் வெளியே சொல்ல முடியல. சிலர் பாத்தீங்கன்னா வீடுகளை சந்திக்கும் போது துக்கம், இழப்பின் நிமித்தம் வருகின்ற துக்கம், பாடுகள் நிமித்தம் வருகின்ற துக்கம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்த ஒரு துக்கம், மன துக்கம், வேதனை. இப்படிப்பட்ட நிலைமையில அநேகரை நாங்க சந்திப்பது உண்டு. பாருங்க, அதுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்கு வார்த்தையே இல்லை. நிறைய நேரங்கள்ல நம் சில காரியங்கள்ல நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், கலங்கி விடுகிறோம். கர்த்தர் அதையே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட தாகம் நமக்கு, ஆண்டவருக்குள்ள ஆத்மாவிலே ஒரு தாகம் வேணும். வேதத்துல அநேக தாகத்தை குறித்து அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே மத்தேயுல 4:2 அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது. அவர் 40 நாள் இரவும் பகலும் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் உபவாசிக்கிறார். தாகம், நம்ம சரீரத்துல தாகம், பசி, இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு இருக்கிறது. தாகம் என்ற உடனே நாம் சரீர தாகம் என்று நினைத்து விடுவோம். இதுல வேதத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனா, ஆண்டவருடைய
வார்த்தை ரொம்ப அழகா குறிப்பிடப்படும். மத்தேயு 25:35 பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் நம்மை போல ஒரு மனித ரூபம் எடுத்து, நம்மளுடைய உணர்வுகள் அவருக்கு தெரியும், நம்மளுடைய தாகம், நம்மளுடைய எண்ணங்கள் அவருக்கு நன்றாக தெரியும். அப்போ அவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டிய காரியங்கள் தாகம். அவர் எப்படிப்பட்ட தாகத்தை சொல்கிறார்னா, நிறைய ஆத்மாவிலே ஒரு தாகம். தாவீது சொன்னது போல ஆத்மா மீது வாஞ்சித்து கதறுகிறது. அப்போ ஆத்மாவிலே வருகின்ற ஒரு தாகம், அதை குறித்து தான் கர்த்தர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகம் நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைப்படுகிறார். பாடல்கள் மூலமாக இடைப்படுவார். சில பாடல்களை பார்க்கும்போது, அந்த வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவர் மீது ஒரு அன்பு, நமக்குள்ள அளவு கடந்த அன்பு வரும். நம்மை அறியாமல் கண்ணீர் சிந்தி விடுவோம், நம்மை அறியாமல் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து விடுவோம். ஆண்டவருடைய அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்க. தேடல், நம்மளுடைய தேடல். வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு தாகம். சிலர் பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிச்சு கொண்டே இருப்பாங்க, வேத வசனத்தை சொல்லி கொண்டே இருப்பாங்க, நாவிலே அறிக்கையிட்டு கொண்டே இருப்பாங்க, அப்படி ஒரு தாகம். சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபித்து கொண்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய ஜெப ஜீவியம். அதிகாலை எழும்பி ஜெபிக்கும் ஒரு அனுபவம், தாகம், ஆண்டவர் மீது இருக்கிற ஒரு தாகம். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாவீது அப்படிதான். அந்த சங்கீதம் 43 இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா, ரொம்ப அவர் அனுபவம், தாவீதை போல ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு விசுவாசிகள், நமக்கு விசுவாசிகளாகிய நமக்குள்ள அப்படி ஒரு அனுபவம் நமக்கு தேவை. பாருங்க, அதுல 42வது சங்கீதம் 8 பாருங்க. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்றான். அவன் பிரச்சனை, உபத்திரவம், பாடுகள் இவ்வளவு இருந்தும் அவன் சொல்ற காரியம் என்ன? ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டின் வாயில் இருக்குமா. சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் காலையிலே எழும்புனதுலேருந்து பாடல்களை பாடணும், சமைக்கும்போது, வீடு பெருக்கும்போது, சின்ன சின்ன காரியங்களை செய்யும்போது பாடல்களை பாடி மகிமைப்படுத்துவாங்க. இதுதான் நம்ம ஆத்மாவிலே வருகின்ற ஒரு தாகம். பாருங்க, அதில் தாவீது வாயில் ராக்காலத்தில் அவன் பாடுறான். அநேக காரியங்கள் அங்க கர்த்தர் நமக்கு கற்று தருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய பாதையிலே செல்வதற்கு அவர் நம்மை வழி நடத்துகிறார். இங்க 42:9 நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர், சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடைய திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்றான். அவனுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, யான் துக்கத்தோடு இருக்கணும். இன்றைக்கு அநேகருக்குள்ள இருக்கிற கேள்வி என்ன, ஏன் எனக்கு இந்த துக்கம், எதற்காக நான் இப்படி திரியணும், ஏன் இப்படிப்பட்ட பாடுகள் எனக்கு வந்தது? இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இங்க சங்கீதம் 42:10 உன் தேவன் எங்கே என்று அவர் என் சத்ரு நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறதாம். அப்போ சில நேரங்கள்ல நமக்கு கர்த்தர் அற்புதம் செய்யலைன்னா, சில சூழ்நிலைகள்ல நாம் கைவிடப்பட்டு இருக்கிறோம்னா, தாவீதை போல நம்ம புலம்பி கொண்டு இருக்கிறோம்னா, நம்ம கூட இருக்கிறவங்க ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கலையா, நீ ஜெபிக்கலையான்னு சில வார்த்தைகளை அள்ளி விடும்போது நாம் இதே பொழுது நம்ம எலும்பை குத்துவது போல, உருவ குத்துவது போல தோன்றுகிறது. கர்த்தர் நம்மை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். தாவீதோடு கர்த்தர் பேசுகிறார். அவன் புலம்புறான், நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட புலம்பி மஞ்சாடி கொண்டிருக்கிறான். ஆனா ஒரே ஒரு காரியம் உறுதியா சொல்றான். சங்கீதம் 42:2 என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் நிற்பேன் என்று சொல்லி முடிச்சிடறான். பாருங்க, யாரு மேல தாகமா இருக்கான்? ஜீவனுள்ள தேவன் மேல.
உலக மனுஷங்க 1000 சொல்லிட்டு போயிட்டு போட்டு, உலக என்னுடைய உறவினர்கள் எதுவும் சொல்லிட்டு போட்டு, நிந்தை வரட்டும், அவமானம் வரட்டும், சத்ரு என்ன ஒடுக்குனாலும் அவன் தாவீது சொன்ன காரியம், ஜீவனுள்ள தேவன் மேலே நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்றான். அவன் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொன்னான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சில நேரங்கள்ல நாமும் கூட என்ன செய்கிறோம்னா, என்ன தவறி விடுகிறோம். ஒரு பிரச்சனை வந்து பாடு வந்துட்டு, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை வந்துட்டுன்னா ஆண்டவரை விட்டு விலகி ஓடி விடுகிறோம். இழப்புகள் வந்துட்டுன்னா சிலர் ஆலயத்துக்கே வர்றது இல்லை, ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிடுறோம். ஏன் கர்த்தர் எனக்கு செய்தாருன்னு. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டு விட்டாரோ என்று சொல்கின்ற ஜனங்கள், விசுவாசிகள் உண்டு. கர்த்தர் என்னை கைவிட்டு, நான் எவ்வளவு ஜெபித்தேன் என்று சொல்கிறவர்கள் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டாங்க. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆகார் அநேக சொல்வதுண்டு, ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், ஆகாரின் கண்ணீர் என்று சொல்லி ஜெபிப்பது உண்டு. இங்க குறிப்பிடப்பட்டிருக்குது, அவன் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு விட்டான். அவர் அடிமை பண்ணா இருக்கிறான். அவங்க ஆபிரகாம், சாராள், அவங்க தேவைக்கு அவருக்கு வேண்டும் என்ற போது அவரை சேர்த்து கொண்டு மீண்டுமாக தள்ளி விடுகிறார்கள். அப்போ வனாந்திரத்துல அவன் அலைந்து திரிகிறான். ஒரு துருத்தியில தண்ணியை கொண்டு போயிட்டு பிள்ளையை கொண்டு போறான். இனி அடுத்து என்ன வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு கேள்வியோடு இந்த ஆகார் செல்கிறான். அவளுக்கு ஒரு எண்ணம், பிள்ளை சாகிறத நான் பார்க்க விரும்பல சொல்லிட்டு அவள் தூரத்திலே நின்று அழுகிறாள், கண்ணீர் விடுகிறாள். அப்போ கர்த்தர் அவளுடைய சத்தத்தை கேட்கிறார். இந்த வசனம் அவங்க சொல்கிறது ஆதியாகமம் 21:19. அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார். வனாந்திரத்துல ஆகார் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர் சொல்றார், நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தர் நம்மை காண்கிறார். ஆகாரின் கண்ணீரை தாகம் அவளுக்கு, பிள்ளை இனி அவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, தாகம் அவளுக்கு, சரீர தாகம். இந்த தாகத்தையே கர்த்தர் தீர்த்தார். இங்க சிம்சோனை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாகம் என்ற உடனே எனக்கு நினைவுக்கு வருவது சிம்சோன் தான். பாருங்க, அவன் பராக்கிரமசாலி, வீரனா இருக்கான். என்னை எதிர்த்து பெலிஸ்தியர்கள் வந்து சிம்சோனை அவனை கட்டி தூக்கிட்டு போறாங்க. பகை அப்படி அவனை எப்படியாவது அழிச்சு விட வேண்டும் என்று பெலிஸ்தியர்கள் நினைக்கிறாங்க. அவங்க பெலிஸ்தியருக்கு கை ஓங்கி இருக்குது. இப்போ அந்த நேரத்துல சிம்சோனை புது கயிறுனால கட்டி கொண்டு போறாங்க. அப்போ அவனை தூக்கிட்டு போகும்போது அந்த கயிறு எப்படி இருந்தானா, அது ஒரு நெருப்பிட்ட நூலை போல அது சிதறி போயிட்டான். அப்போ அவங்க சிம்சோனுக்கு ஒரு ஒரு பெரிய பலம் வருது. அவன் என்ன செய்யறானா, அவங்க மேல பாஞ்சு போய் ஒரு கழுதையோட தாடை எடுத்து 1000 பேரை கொண்டு தீர்த்து. இவ்வளவு வல்லமை. ஆனால் அவன் இவ்வளவு முடித்த பிறகு நடந்தது என்னன்னா, அவனுக்கு ஒரு தாகம் வருகிறது. எனக்கு தாகம், அந்த சரீர தாகம், அந்த தாகம் என்ற உடனே எனக்கு நினைவுக்கு வருகிறது சிம்சோனு தான். அந்த ஜனங்கள் குவியல் குவியலா இருக்காங்க. அவன் அவ்வளவு தன்னை எதிர்த்து வந்த பெலிஸ்தரை ஒரு கழுதை தாடை எலும்ப வச்சு நொறுக்கிறான், அடிச்சு. அந்த அளவுக்கு பலப்பட்டு இப்படி இவ்வளோ காரியம் செய்து விட்டு அவன் கர்த்தரை நோக்கி கதறான், ஆண்டவரே நான் இவ்வளோ பெலிஸ்தரை அடிச்சிட்டேன், எனக்கு இப்போ தாகமா இருக்குது, இந்த பெலிஸ்தர் கையில நான் ஒப்பு கொடுத்துறாதுங்க. வசனம் சொல்லுது, நியாயாதிபதிகள் 15:18, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமா என்றான். தாகத்தால அந்த மனுஷன் கையில இருந்து கர்த்தர் தப்பு வித்துட்டாரு. தாகத்தால நான் செத்து இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் கையில நீங்க ஒப்பு கொடுத்துவீரான்னு கேட்க, அந்த கர்த்தர் கைவிடல. இந்த சிம்சோனை கர்த்தர் கைவிடல. அங்க வசனம் சொல்லுது, அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தேவன்
லேகியின் உள்ள பள்ளத்தாக்கிலே பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது என்று சொல்லி எண்ணுகிறோம். அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. தண்ணீர், அதற்கு தண்ணீருக்கு உயிர் இருக்காது. நம்ம தண்ணீர் குடிக்காம இருந்தாலும் மறந்து விடுவோம். நம்ம சரீரத்துல அவ்வளோ காரியம் இருக்கு. தண்ணீரை குறித்து அங்க என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஒரு ஒரு மனிதனுடைய உடல்ல 60% அது தண்ணீரால் நிரம்பி இருக்கு. அப்போ நம்ம தண்ணீர் குடிக்கலனாலும் நம்ம நம்ம சரீரம் மரணத்தை நோக்கி சென்று விடும். இந்த சிம்சோன் அவன் சரீர தாகம், அதை கர்த்தர் தீர்த்தார். இன்றைக்கு ஆத்ம தாகத்தை குறித்து, சரீர தாகம் எல்லாத்துக்கும் வரும், ஆத்மாவிலே என்ன தாகம், அப்படி ஒரு தாகம் இருக்குதா அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த தாகம் என்ற உடனே இன்னும் நினைவுக்கு வருகிறது சமாரியா ஸ்திரீ. அவ என்ன செய்கிறான்னா, ஆண்டவர் அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்கள்லாம் நடந்து வராங்க. அப்போ சமாரியா நாட்டின் வழியா அவங்க வராங்க. சீகோர் தேசத்துல இருந்து அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு சரீரத்துல பசி உண்டாயிட்டு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அங்கே யாக்கோபுடைய கிணறு இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க உட்கார்ந்து சீஷர்கள்லாம் போஜன பதார்த்தங்களை வாங்குறதுக்கு போயிட்டாங்க. அப்போது இந்த ஸ்திரீ சமாரிய ஸ்திரீ வருகிறாள். அங்க அவள் தண்ணீர் எடுப்பதற்காக வருகிறாள். அங்க அந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாள். ஆனால் அவளுக்கு இயேசு யார் என்று அவளுக்கு தெரியல. ஆனால் இவர் யூதன் என்பதை அறிந்து கொள்கிறார். சமாரிய ஸ்திரீயாக நான் இருக்க, யூதனாகிய நீ தண்ணீர் கேட்கலாமா? அப்போ அவருக்குள்ள ஒரு எண்ணம், இயேசு கிறிஸ்துட்ட அவ நிறைய கேள்விகள் கேட்கிறான். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், தாகத்தை குறித்து சொல்கிறார். இந்த கிணத்துல எனக்கு தண்ணீர் கொடு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்போ உங்ககிட்ட ஒரு பாத்திரமுள்ள ஒண்ணும் இல்லை, நான் எப்படி எடுத்து கொடுப்பேன்? அவர் சொல்றார், நீ ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தருவேன். ஜீவ தண்ணீராகிய ஆண்டவரை அவள் பெற்று கொள்கிறாள். ஆண்டவரை அவள் ஏற்றுக்கொள்கிறாள். பாருங்க, ஏன்னா அவளுக்கு தெரியும் யூதன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு யூதன். சமாரிய ஸ்திரீயுடைய உள் உணர்வு, அவள் உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு என்ன ஏற்படுகிறதுனா, அவள் ஆண்டவரை குறித்து அவள் அறிந்து கொள்கிறாள். அவள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாள். யோவான் 4:10 அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்பவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறாயா என்று கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், இவ்வளவும் பேசுறாரு, விசாரிக்கிறாரு, தாகத்துக்கு தான் கேட்கிறாரு. நான் உன்கிட்ட பேசுகிற நான் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்கிறான். அவளுக்கு தெரியாது. அவள் தண்ணீருக்கு முன்ன வந்த ஒரு பெண், அவளுக்கு ஆண்டவரை குறித்து தெரியல. ஆனால் அவளுடைய தீரா நோக்கம், தாகம், அவளுக்குள்ள தாகம், அவர் சொல்ற கருத்தை அவ கேட்கிறா. அவள் சாட்சி, அவளுடைய காரியங்கள் கர்த்தர் சமாரிய ஸ்திரீயை கவனித்து பார்க்க. அவ யாருன்னே தெரியாது. ஆனால் அவள் சொல்றா, புருஷனை அழைத்து கொண்டான். அப்போ எனக்கு ஒரு புருஷன் இல்லை. அப்போ அவர் சொல்றார், நீ இவ்வளவு, உனக்கு இத்தனை புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உன்கிட்ட இருக்கிறவர் உன்னை விட்டு சென்று விட்டு. அப்போ அவளுக்குள்ள ஒரு எண்ணம், இவரு வித்தியாசமா இருக்கிறார், இவருடைய வார்த்தை வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. அவள் ஜீவனுள்ள தேவனை கண்டு கொள்கிறார். அவளுடைய தாகத்திற்கு ஆண்டவர் தண்ணீர் அவர் தீர்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், நான் யாருன்னு உனக்கு தெரிந்தா அவரிடத்துல நீ கேட்டிருப்பா, அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பா. அப்பதான் அவன் கேட்கிறான், ஜீவ தண்ணீருங்கிற ஒரு வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை கேட்டு அவள் உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அவள் கேட்கிறா. அப்போ இந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை குடிச்சிட்டனா அது தாகத்தீட்டு. அப்போ தானே ஜீவ தண்ணீர். கர்த்தர் அவர் சொல்றார், அவர்
ஆண்டவர் மேசியா என்பதை அவள் கண்டு கொள்கிற அளவுக்கு கர்த்தர் அவளோடு பேசுகிறார். இன்னும் அங்க வசனம் அங்க சொல்கிறது, யோவான் 4:25 அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அவ்வளோ சந்தோஷம், அவளுக்கு நம்பவே முடியல. அவ்வளவு ஆண்டவரை பெற்றுக்கொண்டாள். அவள் அந்த சமாரியா முழுவதிலும் ஓடி போய் சொல்கிறாள். என்னை குறித்து ஒருவர் சொன்னார், நான் செய்த தவறு, நான் எல்லாம் அவ தைரியமா போய் பேசுகிறாள். எவ்வளோ காரியம். கர்த்தர் அந்த ஜீவனுள்ள ஆவியானவர் ஜீவ தண்ணீராய் நமக்குள்ள வாசம் செய்கிறார். யோவானிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது யோவான் 7:38 என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்றார். ஆண்டட்ட விசுவாசமா இருந்தா நமக்குள்ள ஜீவ தண்ணீர் நதியாக ஓடும் என்று சொல்லி கர்த்தரங்கே வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர்கிட்ட எவ்வளவேன்னு நம்ம நம்புறோம். ஆண்டவர் மேல நம்மளுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏசாயால குறிப்பிடப்பட்டிருக்க 12:3 நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று சொன்னார். இந்த ஜீவ தண்ணீர், ரட்சிப்பு, மனம் மாற்றம், மனம் திரும்புதல். இந்த சமாரியா ஸ்திரீ அவள் மனம் மாறினாள், அவளுக்குள்ளே மாற்றம் வந்தது. அதான் ஏசாயால 12:3 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இரட்சிப்பின் ஊற்று ஆண்டவர் நம்மை மீட்க பிறந்தார். அவர் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள இருக்கிற பாவ காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று விடும். எரேமியா 2:13 என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தண்ணீர் எண்ணெய் விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்குள் வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு ஆண்டவர் என்ன சொல்றார், அவர்கள் தீமை ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். சில நேரங்கள இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய தாகம் எப்படி இருக்குது, ஜீவ தண்ணீராக்கி ஆண்டவரை விட்டு விட்டுறோமா? சில நேரம் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு செல்றோம், நிறைய காரியம் செய்யறோம். ஆனால் ஜீவ தண்ணீர் ஆகிய இயேசு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது. நமக்குள்ள ஒரு மாற்றம் வருது. அந்த சமாரியா ஸ்திரீக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. அவள் ஜீவ தண்ணீராக்க ஆண்டவரை கண்டு கொண்டா. அவள் அவளை குறித்த எல்லார்ட்டையும் போய் சொல்ற, ஆண்டவரை சொல்ற, ஜீவ தண்ணீராக்கி ஆண்டவரை அவள் பெற்றுக்கொள்கிறார். வெளிப்படுத்தல 22 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார் என்று சொல்கிறார். பாருங்க, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி ஆண்டவர்கிட்ட இருந்து புறப்பட்டு. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு இயேசுப்பா இப்படிப்பட்ட அனுபவத்தை தாங்க, ஜீவ தண்ணீராகிய நீர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களமா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ நதியாக எங்களோட சப்பா நீங்க இறங்கி வாங்க சப்பா. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு சப்பா நீங்க இடைப்படுங்க சப்பா. எங்க இருதயத்துக்குள்ள நீங்க வாங்க, எங்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை கொடுங்க சப்பா. தாவீது சொன்னது போல, என்னுடைய ஆத்மா மீது வாஞ்சித்து கதறுகிற ஜீவனுள்ள தேவனே மேலே நான் தாகமா இருக்கிறேன்னு சொன்னது போல சப்பா,
அப்படிப்பட்ட தாகத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்க உள்ளத்துக்குள்ள இசப்பா இன்னும் அதிகமாய் உம்மை தேடணும், இன்னும் அதிகமாய் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கணும், இன்னும் அதிகமாய் உம்முடைய இசப்பா நீங்க அற்புதத்தை நாங்க பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு இடைப்படுங்க இசப்பா. ஜீவ தண்ணீராக இயேசுவை நாங்க பெற்றுக்கொள்ள உம்முடைய உமக்கு நாங்க சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகான மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.